அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தளத்துல இன்னைக்கு பேசுறதுக்கு எனக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் தந்த அந்த கடவுளுக்கே புகழ் அனைத்தும் உரியது. இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான். நாம நம்ம மேல வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் தன்னம்பிக்கைன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, இது எனக்கு தெரியும், இதை நான் செய்வேன், என்னால் இது முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதனோட அடிப்படை வந்து அல்லாஹ் தான் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹ் தான் அந்த அறிவை எனக்கு கொடுத்தாங்க, அல்லாவோட உதவினால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்மளோட எண்ணம் இருக்கிற பட்சத்தில் அது தப்பாக இருக்காது. ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளோட வெறும் வார்த்தைகளுக்கு நம்மளை குற்றம் பிடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளோட உள்ளார்ந்த எண்ணங்களை தான் பார்க்குறதா சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் நடத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். ஆனால் அதுவே அல்லாஹ்வை மறந்துட்டு இது என்னோட சுயமான அறிவால் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அது ஆணவமாக மாறுது. இந்த மாதிரி அல்லாஹ்வை மறந்துட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் மேலே உள்ள நம்பிக்கையை ஆணவமாக மாற்றிக்கிட்ட சிலரோட உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க. அந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சாத்தானை பற்றி பார்க்கலாம். சாத்தான் வந்து அவனாலையும் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மேலே அவன் வச்ச ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கடவுளுங்கிறவர் படைக்கக்கூடியவரா, எல்லாருக்கும் வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடியவரா இருக்காரு. அதே மாதிரி மரணத்தையும் அவர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவரோட தன்மைகள் வந்து அதிகமாக இருக்குது. இது எதையாவது ஒன்றாவது அவனால் செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை. அவனால் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் வந்து என்னால் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த சக்தியை, அது அல்லாஹ் கொடுத்தது அப்படிங்கிறத மறந்துட்டு அவனுக்கா அந்த சக்தி சுயமாக கிடைச்ச மாதிரி ஆணவத்தோட நடக்கிறான். அவனால் நம்மளை வழிகெடுக்க முடியுமே தவிர ஒருபோதும் அவன் நம்மளுக்கு ஒரு சின்னதாக எந்த ஒரு நல்லதையுமே அவனால் செய்ய முடியாது. இருந்தும் இந்த மாதிரி ஒரு ஆணவத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அதனால் அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட கண்டனத்துக்கு உள்ளாயிடுறான். உடனே அல்லாஹ் இங்கேருந்து கீழே இறங்குன்னு கோபமாக சொல்லிடுறாங்க. அப்போது சாத்தான் சொல்கிறான், நீங்கள் என்னை வழிதவரை நாடிட்டதுனால எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கூட அவனோட தவறை அவன் ஒத்துக்கலை. அவனோட அந்த பிடிவாதம் ஆணவத்தினால அவன் தொடர்ந்து இதில் இருக்கான். அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்காத அந்த மனோபாவமும் ஒரு விதமான ஆணவம் தான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வந்து ஆபிரகாமோட பீரியட்ல இருந்த ஒரு அரசனை பற்றி தான். அவரை பற்றி பார்ப்போம். அந்த அரசன் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வாழ்க்கையையும் தர முடியும், மரணத்தையும் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாழ்வை தர முடியும் அப்படின்னா அவருக்கு இருக்க அதிகாரத்தையும் அவருக்கு இருக்க அந்த செல்வ வளத்தையும் வச்சு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தவிர அந்த வாழ்வாதாரத்தை அதை உருவாக்க முடியாது அவரால். அந்த மாதிரி மரணமும் அவரோட அதிகாரத்தினால அவர் செய்யக்கூடிய ஒரு கொலையாக தான் அது இருக்குமே தவிர ஒரு இயற்கையான மரணத்தை அவரால் தர முடியாது. இந்த மாதிரி அதெல்லாம் அவருக்கு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, அது வந்து அல்லாஹ்வா தான் கடவுளாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த அரசன் வந்து ஆணவத்தில் பேசுகிறான். அதுக்கு வந்து ஆபிரகாம் வந்து பதில் கொடுக்குற விதமாக ஒரு கேள்வி கேட்குறாரு அவரை பார்த்து. இந்த சூரியனை கிழக்குல இருந்து மேற்குல ஒதுக்கி வைக்க உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எத்தனாவது அத்தியாயம்னா 2வது அத்தியாயத்தில் 258வது வசனத்தில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
ஆபிரகாமின் துணிச்சலான விவாதம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. கடவுள் அவனுக்கு அரசுரிமையை தந்திருந்த போதும் ஆபிரகாமிடம் அவருடைய இரட்சகரைப் பற்றி தர்க்கம் செய்த ஒருவனை நீர் கவனித்தீரா? ஆபிரகாம், என் இரட்சகர் வாழ்வையும் மரணத்தையும் வழங்குகின்றார் என்று கூறினார். அவன், நானும் வாழ்வையும் மரணத்தையும் வழங்குகின்றேன் என்று கூறினான். ஆபிரகாம், கடவுள் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகின்றார், அதை மேற்கிலிருந்து உன்னால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். நம்ப மறுத்தவன் வாயடைத்து போனான். தீயவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. ஆபிரகாமோட அந்த கேள்வியால அவர் வாயடிச்சு போயிடுறாரு. அவரால் அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாம ஆயிடுது. அடுத்து ஃபேரோட ஹிஸ்ட்ரி. அவனோட ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தோம்னா, நான் தான் கடவுள், என்னதான் நீங்க கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றான். அவனோட அந்த ஆணவம் ஒரு எல்லை மீறி போய் கடவுளையே பரிகாசம் பண்ற அளவுக்கு வந்துடுது. அவன் வந்து ஹாமான்ட்ட சொல்றான், மோசஸோட கடவுளை நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிகாசமா அந்த வார்த்தையை அவன் சொல்றான். அல்லாஹ் வந்து ஃபேரோவை குறிப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, பலம் பொருந்திய ஃபேரோ அப்படின்னு தான் சொல்றாங்க. அல்லாவே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்தவனா இருப்பான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு பலம் வந்து அவனை என்ன நினைக்க வைக்குதுன்னா, தன்னை விட பலம் வாய்ந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க வைக்குது. 28வது அத்தியாயம் 38வது வசனத்திலையும் 40வது அத்தியாயம் 36வது வசனத்திலையும் அவனோட ஆணவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. வாசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் பிரதானிகளே, என்னை அன்றி உங்களுக்கு வேறு எந்த தெய்வத்தையும் நான் அறிந்திருக்கவில்லை. ஆகையால் ஹாமானே, மோசஸின் தெய்வத்தை நான் ஒரு நோட்டமிடுவதற்காக ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு சூளையை பற்ற வைப்பாயாக. அவர் ஒரு பொய்யர் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று கூறினான். 40வது அத்தியாயம் 36ல ஃபேரோ கூறினான், ஹாமானே, நான் சென்றடைந்து கண்டுபிடிக்கும் பொருட்டு உயர்ந்தது ஒரு கோபுரத்தை எனக்காக நீ கட்டுவாயாக அப்படின்னு சொல்றான். இந்த ஆணவத்தால அவனோட முடிவு எப்படிப்பட்டதா இருக்குதுங்கிறத எல்லாம் சொல்றாங்க. அதை நம்மளும் பார்த்துருக்கோம். அடுத்து காரூன் பத்தி பார்க்கலாம். 28வது அத்தியாயத்துல 76வது வசனத்துல இருந்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடிமை மேய்ப்பனான காரூன் மோசஸின் சமூகத்தாரில் உள்ளவனாக இருந்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து அவர்களை அடக்குமுறை செய்தவன் ஆவான். வலிமையான ஒரு கூட்டத்திற்கே கிட்டத்தட்ட மிகவும் கனமாக இருக்கும் அளவிற்கு அதன் சாவிகளை கொண்ட ஏராளமான பொக்கிஷங்களை நாம் அவனுக்கு தந்தோம். அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினர், ஆணவம் மிக கொள்ளாதே. ஆணவம் கொண்டவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. இவ்வுலகில் உனது பங்கை தவற விடாதவாறு கடவுள் உன் மீது அருளிய வாழ்வாதாரங்களை மறு உலகின் வீட்டை தேட பயன்படுத்திக்கொள். கடவுள் உன்பால் பெருந்தன்மையாக இருந்ததைப் போலவே பெருந்தன்மையாக நடந்து கொள். தொடர்ந்து பூமியை சீர்குலைத்து கொண்டு இருக்காதே. சீர்குலைப்போரை கடவுள் நேசிப்பதில்லை. அவன், இவை அனைத்தையும் என்னுடைய சொந்த சாமர்த்தியத்தால் நான் அடைந்தேன் என்று கூறினான். அவனை விடவும் வலிமை மிகுந்த, மேலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த தலைமுறைகளை கடவுள் அளித்திருக்கின்றார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லையா? அளிக்கப்பட்ட அந்த வரம்பு மீறியவர்களிடம் அவர்களுடைய குற்றங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கப்படவில்லை. இதுல காரூன் என்ன செய்யறானா, ஃபேரோவோட சேர்ந்துட்டு அவனோட சமூகத்து மக்களுக்கே துரோகம் செய்யறது மட்டும் இல்லாம அந்த மக்களை அடக்குமுறையும் செய்கிறான். அல்லாஹ் வந்து அவனுக்கு ஏராளமான பொக்கிஷத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து அவனை எச்சரிக்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு இவ்வளோ செல்வம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீ மறு உலக வாழ்க்கை தேடுறதுக்கு பயன்படுத்திக்கோ,
எல்லார்ட்டயும் பெருந்தன்மையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஆனா, அவன் இது வந்து நான் என்னோட சொந்த சாமர்த்தியத்தினால தான் நான் இத அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவமா பேசுறான். அதனால அவனோட மாளிகையும், அவனோட சொத்து, அவனும் எல்லாமே அழிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். இங்க அவனுடைய சாமர்த்தியம் அவனுக்கு கை கொடுக்கவே இல்ல. அதே மாதிரி 2 தோட்டங்கள சொந்தமா வச்சுக்கக்கூடிய அந்த நபர பத்தி பார்க்கலாம். அவரும் இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு. 18வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தனது தோட்டத்திற்குள் அவர் நுழைந்தபோது இவ்வாறு கூறியவராக தன் ஆன்மாவுக்கு தீங்கிழைத்துக் கொண்டார். இது எப்பொழுதேனும் அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை, மேலும் இது நிலையானது என்றே நான் எண்ணுகின்றேன். நேரம் மறு உலகம் எப்பொழுதேனும் நிகழ்ந்துவிடும் என்றும் நான் எண்ணவில்லை. என் இரட்சகரிடம் நான் திரும்ப கொண்டு செல்லப்பட்டாலும் இதைவிட மேலான ஒன்றை அடையும் அளவு சாமர்த்தியத்தை அங்கே நான் பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு தோட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா மனுஷனால செய்யக்கூடிய ஒரு மேக்சிமமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த மண்ணுல உரம் போடுவாங்க. அப்புறம் அந்த மண்ணை வந்து நல்லா சத்துள்ள மண்ணா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் விதை விதைப்பாங்க, தண்ணீர் பாய்ச்சுவாங்க, அப்புறம் அதை பாதுகாத்து பராமரிப்பாங்க. இதுதான் அவங்களால செய்யக்கூடிய மேக்சிமமான விஷயமா இருக்கும். ஆனா அந்த விதையிலேருந்து உயிர் வர்றது, உயிரை வெளியில வர வச்சு அதுலேருந்து பூக்களை உருவாக்கி காய்கள் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே கடவுள் தான். அதை வளர்க்குறதுக்கு உண்டான தண்ணியை கொடுக்கறதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் அருள் பாலிச்சா மட்டும்தான், அல்லாஹ் நம்மளுக்கு அந்த மழையை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அதுலேருந்து விளைச்சலை எடுக்க முடியும். இதுல எங்கிருந்து நம்மளுடைய சாமர்த்தியம் வரும் அப்படின்னு அவர் யோசிக்க மறந்துடுறாரு. அவர் மேல அவர் வச்சிருந்த அளவிட முடியாத நம்பிக்கைனால இந்த மாதிரி அவர் பேசுறாரு. இந்த ஒரு ஆணவத்தால அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிடுறாங்க. கடைசியில அவங்க துக்கத்துக்கும் ஆளாயிடுறாங்க. இந்த உலகத்திலேயே அவரோட சாமர்த்தியம் வந்து செல்லுபடி ஆகாம ஆயிருது. அப்படி இருக்கும்போது அவரால் மறுமையில அவரோட சாமர்த்தியத்தை வச்சு அல்லாட்ட எந்த ஒன்றையும் வாங்க முடியாது. அதை உணர்ற மாதிரி தான் அல்லாஹ் இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டுறாங்க. இதே மாதிரி ஆதுடைய சமூகம் அவங்களோட வலிமை மேல, பலத்து மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டு ஆணவம் கொள்றாங்க. 41வது அத்தியாயம் 15வது வசனத்துல சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆதை பொறுத்தவரை அவர்கள் பூமியின் மீது ஆணவம் கொண்டார்கள், சத்தியத்தை எதிர்த்தார்கள், மேலும் நம்மை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்று கூறினார்கள். அவர்களை படைத்தவரான கடவுள் அவர்களை விடவும் வலிமை மிக்கவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அவர்கள் நமது வெளிப்பாடுகளை போற்றாதவர்களாக இருந்தனர். ஆது சமூகத்தோட மக்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு ஆணவமா மாறுது. எங்களை விட வந்து வலிமை வாய்ந்தவங்க இங்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அவங்க மேல வச்சிருக்க அளவிட முடியாத ஒரு நம்பிக்கையை தான் ஆணவமா வெளிப்படுத்துறாங்க. இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்கள்லையும் அவங்க அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் ஆணவமா மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே அவங்களுக்கு இருந்த ஒரு திறமையாலையும் அதிகாரத்தாலையும் வந்த ஒரு உச்சகட்ட ஆணவமா பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரி நடக்கிறது தான் ஆணவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுடைய ஆணவம் வெளிப்படுது. அதை நாம் அறியாமையே நாம் அதை செஞ்சிடறோம். அந்த மாதிரி மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய கவனிக்க நம்ம தவறிற ஆணவமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். கேலி பண்ணுறது. இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம புண்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உணராமல் கேலி பண்ணிடுறது. ஜாலிக்கு பேசுகிறோம், கேலிக்கு பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம கடந்து போயிடுறது. ஒருத்தரை கேலி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது
இது என்கிட்ட இருக்குது, அது உன்ட்ட இல்ல. அப்படிங்கிற ஒரு ஆணவத்த தான் அது வந்து இன்டைரக்ட்டா வெளிப்படுத்துது. அதே மாதிரி ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா, அத நம்ம ஒத்துக்கிறது இல்ல. ஆமா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தான் செஞ்சது தப்பா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம நெனைக்கிறதும் ஒரு ஆணவம் தான். அதே மாதிரி இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்றது, மத்தவங்கள பாடி ஷேமிங் பண்றது, நான் எது சொன்னாலும் கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறது, மத்தவங்க ஏதாவது யோசனை சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது, நான் தான் தகுதியானவன், எனக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறது, நான் தான் அழகு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறது. அதே மாதிரி யாருக்காவது நம்ம ஒரு உதவி செஞ்சா, அவங்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு நாம நெனைக்கிறது. அதே மாதிரி தன்னோட, தன் குடும்பத்தோட, தன் பிள்ளைகளோட பெருமைகள மட்டுமே பேசுறது. அதே மாரி அடுத்தவங்களோட தவறுகள மட்டும் கண்காணிச்சு குறை சொல்றது. தான் தான் பெர்ஃபெக்ட்டுன்னு நெனைக்கிறது. தன்னுடைய அதிகாரத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது. இந்த மாதிரி நம்ம உணராத பல அ செயல்கள் மூலமா நம்மளுடைய ஆணவம் நம்மளுக்கு வெளிப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லார்ட்டயும் இருக்கும் அப்படின்னு இல்ல. ஒவ்வொருத்தர்ட்டேருந்தும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வெளிப்படும். இப்போ நான் மேல சொல்லியிருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நான் என்னோட லைஃப்லயும் நான் பொருத்தி பார்க்குறேன். அதில நான் மாத்திக்கக்கூடிய விஷயங்கள மாத்திக்கிறதுக்காக முயற்சியும் பண்றேன். பிராக்டிஸும் பண்றேன். ஏன்னா, நம்மகிட்ட இருக்க ஆணவத்த தான் அல்லாஹ் கொல்ல சொல்றாங்க. ஏன்னா, ஆணவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மார்க்கத்தில நம்மள அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகும். இன்ஷா அல்லாஹ். நம்முடைய ஆணவம் தான் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, ஆணவம் ஆணவம் தான். அதே மாதிரி நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோங்கிறது ஆணவமா மட்டும் தான் மாறும் அப்படின்னு இல்ல. அது ஒரு தயக்கமாவும், பயமாவும் கூட அது மாறும். நாம அறியாத, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மள நோக்கி வருது அப்படின்னா, அது மேல நம்ம ஒரு தயக்கம் காட்டுவோம். அது செய்றதுக்கு நம்ம யோசிப்போம். சில நேரங்கள்ல அந்த விஷயத்த செய்யாம அதுலேருந்து விலகிருவோம். அல்லாஹ் நம்மள நோக்கி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த விஷயத்து மேல நம்ம தயக்கம் காட்டும்போது அந்த இடத்துல அந்த விஷயத்த நாம தான் செய்றோம் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். அதனால தான் அது வந்து நமக்கு அந்த ஒரு தயக்கம் வருது. அந்த இடத்துல அல்லாஹ் தான் எனக்கு வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நடத்துறாங்க அப்படின்னு நெனச்சு, நம்ம அல்லாஹ் கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சு அந்த காரியத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அந்த விஷயம் ஒவ்வொன்னும் அல்லாஹ் வந்து நம்மள கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மா கைய பிடிச்சு நடந்து போகும்போது, அதுக்கு எந்த ஒரு பயமும், கவலையும் இருக்காது. அது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரும். அதுவே அம்மா விட்டு கொஞ்சம் அப்படி பிரிஞ்சிருச்சு, மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அது ரொம்ப அப்படி பயந்து, பதட்டமாயி, என்ன செய்யணும்னு தெரியாம அழுக ஆரம்பிச்சுரும். அந்த மாரி தான் நம்ம அல்லாட்ட பொறுப்ப ஒப்படைச்சோம் அப்படின்னா, ஒப்படைச்சு அந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அது எந்த கவலையும் இல்லாம அல்லாவோட பாதுகாப்புல நம்ம இருக்கலாம். அந்த குழந்தை மாரி, இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயத்த நாம செய்றோம் அப்படின்னு நினைக்கும்போது தான், அது வந்து நம்மளுக்கு வந்து பதட்டம், பயம் இது சரியா வருமா? வராதா? அப்படிங்கிற கேள்வி எல்லாமே நம்மளுக்கு வருது. இதுக்கு உதாரணமா 33வது அத்தியாயத்துல இருக்க 37வது வசனத்த பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளால் அருள்பாலிக்கப்பட்டு, மேலும் உம்மால் அரவணைக்கப்பட்ட ஒருவரிடம் நீர் உம்முடைய மனைவியை தக்க வைத்துக் கொள்வீராக, மேலும் கடவுளை அஞ்சிக் கொள்வீராக என்று கூறியதை நினைவு கூர்வீராக, மேலும் கடவுள் அறிவிக்க நாடியதை உமக்குள்ளேயே நீர் மறைத்துக் கொண்டீர். இவ்விதமாக கடவுளை மட்டும் அஞ்ச வேண்டியவராக நீர் இருக்கும் பொழுது, நீர் மக்களுக்கு அஞ்சினீர். ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய தத்துப் பிள்ளையின் விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியை மணந்து கொள்ளலாம் என்ற முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்காக, ஜைது தன்னுடைய மனைவியை விட்டு
முழுமையாக நீங்கி கொண்டு விட்ட பின்னர் அவளை நாம் உமக்கு மனம் செய்வித்தோம். கடவுளின் கட்டளைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல முகமது நபி அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவரோட சமூகத்துக்கும் பயந்துட்டு அல்லாவோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு அவர் தயங்குறாரு. அதனால ஜெயித்துட்ட போய் சொல்றாரு, நீ உன்னோட மனைவியை தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இங்க இங்க வந்து அவருக்கு வந்து 2 விதமான ஒரு மன மன எண்ணத்தை இங்க வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு வந்து அல்லாவோட கட்டளைய அந்த மக்களுக்கு பயந்துகிட்டு இதை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு தயங்குறாரு. 2வது இந்த கட்டளைய செயல்படுத்தாம நம்ம அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஆனா அல்லாவுடைய கட்டளை வந்து நிறைவேற்றப்படக்கூடியதா இருக்கு. அதனால அல்லாஹ் அதை வந்து நடத்தியும் காட்டிடுறாங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஆணவமா மாறுது. அதே மாதிரி நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் வந்து தயக்கமா மாறுது. இது 2மே நாம நம்மளை நம்புறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வருது. இது 2மே இல்லாம அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செய்யற ஒரு விஷயம்தான் கரெக்டா இருக்கும். இதுக்கு உதாரணமா ஜேக்கப் பேசியிருக்க ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 12வது அத்தியாயத்துல 67வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் அவர், என் மகன்களே, ஒரு வாசல் வழியாக நுழையாதீர்கள், வெவ்வேறு வாசல்களின் மூலமாக நுழையுங்கள். எப்படி இருப்பினும் கடவுளால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட எந்த விஷயத்திலிருந்தும் நான் உங்களை காப்பாற்றிவிட முடியாது. தீர்ப்புகள் அனைத்தும் கடவுளுக்கு உரியது. அவரிடம் நான் பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். மேலும் பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் அனைவரும் அவர் மீது பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். இந்த இடத்துல ஜேக்கப்புக்கு அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான அறிவு அவருக்கு இருந்தா கூட அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளோட தீர்மானிக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் இது மாத்தாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த விஷயத்தை செயல்படுத்த சொல்லி தன்னோட மகன்கள்கிட்ட அவரு சொல்றாரு. நம்மளுக்கு வந்து எவ்வளவு அறிவும் திறமையும் இருந்தாலும் அல்லாஹ் நடத்தணும் நாடி இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால மாற்றவோ இல்லை தடுத்து நிறுத்தவோ முடியவே முடியாது. அல்லாஹ் தான் வந்து எல்லாத்தையும் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம உறுதியாக இதாக இருந்தோம் அப்படின்னா நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். அதே மாதிரி ஆணவமாகவும் நடக்க மாட்டோம், தயக்கமும் பட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவையும் திறமையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கைங்கிற பேரில் அதை வந்து ஆணவமாக மாற்றிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் நடத்தியிருக்கணும்னு நாடி இருக்கிற ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு தயங்கி அதுலேருந்து விலகவும் கூடாது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களை நம்ம கையாளணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து அதுக்கு நம்மளை அருள்வளிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்.